ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகாசரணம் கந்தாசரணம். ஓம் சௌம் சரணபவாய நமக. நண்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பிரபா வருடம் வைகாசி மாதம் 21ஆம் நாள், ஆங்கில வருடம் ஜூன் மாதம் 4ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள். மேஷம். நினைத்ததெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி பெறும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது, அதிகாரிகள் மாற்றம் மகிழ்ச்சியை கொடுக்கும், உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாகும், அனுகூலம் ஆதாயம் உண்டாகும், வாகன வசதிகள் கூடும், வசதி வாய்ப்புகள் கூடும், நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி நடக்கும், அதில் எந்தவித தயக்கமோ குழப்பமோ இருக்காது. குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். தந்தை வழி ஆதரவு நன்றாக இருக்கிறது, தந்தையின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வருமானங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து வரும். இதுவரை வருமான வருவதற்கு தடைகள் இருந்ததெல்லாம் தவிடுபொடியாகி நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வீட்டில் இருக்கும்போது எந்தவித முயற்சியும் இல்லாமல் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் அதிகார போக்கை கொஞ்சம் குறைத்து கொண்டால் குடும்பத்தினர்கள் மகிழ்ச்சியாக உங்களிடம் யதார்த்தமாக பழகுவார்கள். ரிஷபம். ஆளுமைத்தன்மை, அதிகார போக்கு அதிகரிக்கும். பேச்சில் கொஞ்சம் சூடு இருக்கும். கனிவாக பேசினால் காரியங்களை சாதிக்கலாம். போட்டிகளில் பந்தயங்கள் வெற்றி பெறலாம். சில தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் வென்று போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வருவதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் அது வந்தே தீரும். அக்கம் பக்கத்தினர்களால் சில விரயங்கள் ஏற்படும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும். தொழிலில் உங்களுடைய திறமைகளை காண்பித்து வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மிதுனம். நீண்ட நாள் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் இன்று வெற்றி பெறும். நண்பர்கள், வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். பெரிய பெரிய திட்டங்களை வகுத்து உங்கள் காரியங்களை சாதிப்பீர்கள். சமூகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரம், வணிகம் சிறப்பாக செயல்பட்டு லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பேச்சில் ஒரு அனுபவம், ஒரு முதிர்ச்சியும் தென்படும். ஆனால் உங்கள் பேச்சினாலே என்று வருமானங்கள் அல்லது ஆதாயங்கள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. பேச்சாற்றலால் பெருமையும் செல்வமும் சேர்க்கும் நாள் இந்த நாள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சகோதரனுடைய உடல்நலில் அக்கறை தேவை. போட்டிகளில் வெற்றி பெறுவது சிரமம். வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள். கடகம். சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாள். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு என்பதால் அதை தெளிவாக சுகமாக அதை அனுபவித்து வெற்றி காண்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை கண்டறிந்து அதையெல்லாம் களைந்து சரி செய்வீர்கள். புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் மாற்றங்களை செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். உங்கள் பேச்சில் மற்றும் தடுமாற்றங்கள் இருக்கும். தரம் தாழ்ந்து போக வேண்டாம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து போகும். குடும்ப அங்கத்தினருடன் யதார்த்தமாக பேசி பழகுங்கள். குடும்பத்தில் ஒரு அமைதி நிலவும். தொழில் செய்யும் மாற்றங்களால் வெற்றிகளை வந்து சேரும். நிர்வாக திறமையால் வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். அதிகாரிகளின் கடுபிடிகள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றியை காணப்போகிறீர்கள்.
அதிகாரிகள் கடுபிடிகளோடு நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு அவர் தருவதால் நீங்கள் எளிதில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாள். சிம்மம். நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகள் மனமாற்றம் மகிழ்ச்சியை தரும். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். தொழிலில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும். தொழிலில் பேரும் புகழும் உண்டாகும். கௌரவம் அதிகரிக்கும். தொழிலில் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு செயல்பாடுகள் இருக்கும். பூர்வீகத்தில் ஏதேனும் வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வரும். சில பேர் பூர்வீகத்திலிருந்து எதிர்பார்த்த பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நாளில் பங்கு பிரிவு பாகப்பிரிவினை செய்தால் சுமூகமாக முடியும் காலமாக இந்த காலம் கருதப்படுகிறது. தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற பயணங்கள் தவிர்ப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை செய்வது தவிர்ப்பது நல்லது. வீட்டுக்கு தேவையில்லாத ஆடம்பர பொருட்களை வாங்குவது தவிர்ப்பது நல்லது. கன்னி. உங்கள் திறமைக்கு மதிப்பு ஏற்படும். அதனால் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரிகள் கடுபிடிகள் குறையும். அதிகாரியிடம் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். லாபம் என நினைத்து செய்த காரியங்கள் எல்லாம் நஷ்டத்தில் முடியும் என்பதால் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் எதுவும் என்று செய்ய வேண்டாம். தொழிலில் லாபங்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவுகள் கூடும். தாய் வழி ஆதரவுகள் நன்றாக இருக்கிறது. அதிகாரி ஆதரவும் நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள். மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது. வண்டி வாகன வசதிகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். உறவினர்களால் மனமகிழ்ச்சி அடையும் காலமாக இந்த காலம் இருக்கிறது. துலாம். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் பயங்கர விமர்சனத்திற்கும் எதிர்ப்புக்கும் ஆளாகும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து தான் நீங்கள் ஆக வேண்டும். குரு உச்சத்தில் இருப்பதால் உங்களுக்கு அதை சமாளிக்க மாற்றம் தானாகவே வந்துவிடும். தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் சில சிரமங்களை மட்டும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். சகோதர பலம் கூடும். சகோதர ஆதரவு நன்றாக இருக்கிறது. அரசு வழியிலிருந்து எதிர்பாராத திடீர் பணவரவுகள் உண்டாகும். தொழிலில் உங்களுடைய வரலாற்று சாதனைகளை படைத்து உங்களுக்கு பேரும் புகழும் ஏற்படும். உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு சாதனைகளை புரிந்து வெற்றி காணப்போகிறீர்கள். லாப வருமானத்தில் சில இறக்கங்கள் இருந்தாலும் நிகர வருமானம் லாபமாக இருப்பதால் மன மகிழ்ச்சியை தரும். விருச்சிகம். பேசிய உங்கள் திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் பேச்சாற்றலில் ஒரு மாயம் இருக்கும். மாயாஜால வார்த்தைகள் மாற மேஜிக் வேர்ட்ஸ். அதை வைத்து உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் வெற்றிகரமாக செயல்படுத்துவீர்கள். உங்கள் பேச்சுக்கு மயங்காத ஆட்கள் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதிகாரிகள் மட்டும் என்ன குறைவா? அதிகாரிகளும் உங்களுடைய சொல்லுக்கு தலையாட்டி நீங்கள் கேட்ட செயல்கள் கேட்டபடி செய்து கொடுப்பார். வேலை செய்வது எளிதாக இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருப்பதால் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிப்பதால் பொறுப்புகள் கூடுவதோடு லாப வருமானங்களும் அதிகரிக்கும். தொழிலில் சில தடைகளை சந்தித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள். இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குடும்பத்தினர் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு. சுய சிந்தனை, தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் அதிகாரிகள் ஆதரவால் குறைத்துக் கொள்ள முயற்சி செய்வீர்கள். விமர்சனங்களையும் வீண் பிள்ளைகள் வந்து சேர்ந்தாலும் அதையெல்லாம் மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் கடமையை கண்ணாயினார் என்று உங்கள் கடமையை செய்யுங்கள். புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பெரியவர்களின் ஆதரவு நன்றாக இருக்கிறது. பெரியோர் கேட்டு நடப்பது நல்லது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வெற்றி காணப்போகிறீர்கள். மறைமுக எதிர்ப்புகளை இடம் கண்டுபிடித்து அதிகாரிகள் ஆதரவோடு அதையெல்லாம் சரி செய்வீர்கள். ஆகவே தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடன் வாங்குவதை தவிர்க்கவும் உரிய மருத்துவத்தின் மூலம் ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்வது நல்லது. ஏனெனில் பிற்காலத்திற்கு அது பெரிய விஷயமாக மாறுவதற்கு முன் ஆரம்பத்தில் அதை கவனித்து கொண்டால் நன்றாக இருக்கும். சுய மருத்துவத்தை தவிர்க்கவும். அகரம். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். நீண்ட நாள் விருப்பங்கள் எல்லாம் இன்று நிறைவேறும். அதுவும் அரசு விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்.
வாழ்க்கை துணையால் நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும். அவர்களால் சமூக மதிப்பு கூடும், மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும், கௌரவம் உண்டாகும். வியாபாரம் அடையும், நல்ல ஒரு லாபத்துடன் முன்னேற்றக்கூடிய நாளாக நாள் இருக்கிறது. இதை விரிவாக்க சிந்தனைகளுக்கு கூட உங்களுக்கு தோணலாம். அதாவது புதிய கிளை தொடங்குவதோ அல்லது புதிய பொருட்களை அறிமுகப்படுத்தலாம் என்றோ உங்கள் கூட்டாளிகளுடன் ஆலோசித்து தொழிலை விரிவாக்க சிந்தனைகள் என்று ஆலோசனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். கிரகங்கள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் ஜாமீன் கையெழுத்து போடுவது, பஞ்சாயத்து செய்வது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. கும்பம். தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவால் உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். பணிச்சுமை, பணி அழுத்தங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் தொழிலில் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். வாழ்க்கை துணையால் நண்பர்களால் வளம் காண்பீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் தேவை. தொழிலில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் ஆளுமை, அதிகாரப்போக்கு அதிகமாக காணப்படுவதால் அவரை டிஃபன், காஃபி ரேஞ்சிலேயே நிறுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது. அவர்களிடம் உங்கள் பிரச்சனைகளை பகிர வேண்டாம் என்பது நல்லது. கடன் வாங்கி தொழிலை விரிவாக்க செய்ய முயற்சி செய்யாதீர்கள். அது பிரச்சனையை கொண்டது முடிக்கும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லை. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நண்பர்களால் வளம் காணும் நாள் இந்த நாள். மீனம். தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள், மாற்றங்கள் எல்லாம் வெற்றி பெறும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். மறைமுக எதிர்ப்புகளை இடம் கண்டுபிடித்து அதையெல்லாம் சரி செய்து தொழிலில் உங்களுடைய வெற்றி பாதையை பதிவு செய்ய தொடங்கிவிட்டீர்கள். இனி நிறுத்த உங்களால் யாராலும் முடியாது. ஆகவே வெற்றி நடை போடக்கூடிய காலம் தொடங்கிவிட்டது. குரு 5லிருந்து உச்சமாக இருப்பதால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். சகோதர பலம் கூடும். இதுவரை பிரிந்திருந்த சகோதரர்கள் உங்களை தேடி வருவார்கள். குழந்தைகள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்வதால் தொழிலில் இனி எல்லாமே வெற்றிகளாகவே இருக்கிறது. ஆகவே எடுத்த காரியங்களெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெறுவதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நல்வதாலும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.